நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட்டு தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் ஜாபை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து எக்கச்சக்கமான புதிய வேலைவாய்ப்பு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தூத்துக்குடி டிஹெச்எஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 அருமையான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து கான்ட்ராக்ட் வேலைவாய்ப்பாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க. பேசிக் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து 2 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பும், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ஒரு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க, இல்லைனா டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கவங்க, மிட் வைஃபரி GNM முடிச்சிருக்கவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து 12th வந்து நீங்கள் பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. எல்லாருக்குமே வந்து SC, ST, SA, BC, BCM, MBC, DNC இவங்களுக்கெல்லாம் வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து 18லேருந்து 32 வயசுக்குள்ளார இவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் DWS இவங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு வந்து 13,000 ரூபாயும் பெர் மந்த்து. ML மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயும், MLHPக்கு வந்து 18,000 ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்க வந்து இமெயில் ஐடி மூலமோ இல்லைனா ஃபோன் மூலமோ வந்து அவங்க நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து பாஸ் பண்ணுறவங்க வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/12/2024 டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த 3 போஸ்ட்டில் வந்து எந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி வேணுமோ அந்த போஸ்ட்டுக்கான தலைப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், ஆதார் நம்பர், உங்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், மெயில் ஐடி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ், உங்களோட சிக்னேச்சரை வந்து கீழே சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி 628-002 அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ண கூட இந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.